அறிந்து கொள்ளாத பல பயனுள்ள தகவல்களை நமக்காக அழகிய தமிழில் இனிமையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களினுடைய நாகரிக பண்பாட்டு வளர்ச்சி எப்போதிருந்து தொடங்கியிருக்கக்கூடும் என்பதிலே வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இடையில் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருக்கின்றன. ஆனாலும் ஆந்த்ரோபாலஜி என்று சொல்கிற மானுடவியலாளர்கள் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு நெருக்கமான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இயேசு பிறப்பதற்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிரந்தர குடியிருப்பை நோக்கி மானுட சமூகம் நகர்ந்திருக்கக்கூடும் என்பதுதான் அந்த கணிப்பு. அது எந்த இடத்தில், எங்கே முதல் மனிதன் தோன்றியிருக்கக்கூடும் என்பதிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. குமரி கண்டம்தான் முதல் மாந்தன் பிறந்த இடம் என்று நாம் சொன்னாலும், அப்படி குமரி கண்டத்திலே மட்டுமல்லாமல் இன்னும் வேறு சில இடங்களிலும் அதே காலகட்டத்திலே மனித இனம் தோன்றி நாகரிக போக்கில் வளர்ந்திருக்கக்கூடும் என்கிற ஆய்வு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது ஆப்பிரிக்காவினுடைய இருட்டு முனையாக இருக்கலாம், அல்லது துருக்கி, ஈரான், ஈராக் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளின் பகுதியாக இருக்கலாம். மிக பெரும்பான்மையாக அது ஜெருசலேம் அல்லது பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளிலேயும் இருக்கலாம் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். பல்வேறு இனக்குழுக்கள் உலகத்தின் பூமி பந்தில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் தோன்றியிருக்கக்கூடும். அப்படித்தான் அறிவியல் பார்வை அமைந்து கிடக்கிறது. தமிழ்நாட்டிலே இருந்துதான், குமரி கண்டத்திலே இருந்துதான் மனித இனம் முழுவதும் தொடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுவது ஒரு சார்புடைய ஆய்வாகவும் மாறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஆப்பிரிக்காவில், குமரி கண்டத்தில், மத்திய கிழக்கு பகுதியில் அல்லது பாலஸ்தீனத்தில் இப்படி அந்த இனக்குழுக்கள் தோன்றியிருக்கலாம். பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு இருக்கிற ஜெரிகோ என்கிற நகரத்தில் இயேசு பிறப்பதற்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைத்திருக்கின்றன. நாம் ஹரப்பா, மொஹஞ்சதாரா போன்ற பகுதிகளை குறிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் என்று கூறுகிறோம். அவை இயேசு பிறப்பதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. ஆனால் ஏறத்தாழ 7500 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காலத்தை, அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை பாலஸ்தீன பகுதியிலே இருக்கிற ஜெரிகோவிலே இன்றைக்கு மானுடவியல் ஆய்வாளர்கள் கண்டிருக்கிறார்கள். அங்கே முதலாக ஒரு நிரந்தர குடியிருப்பை மனிதர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்பதுதான். ஒவ்வொரு கட்டத்தினுடைய வளர்ச்சியும் மானுட வரலாற்றில் பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் இடைவெளியிலே தான் நிகழ்ந்திருக்கிறது. காடு முதலாக தீப்பற்றி எரிந்தபோதுதான் நெருப்பு என்பதை மனிதன் உணர்ந்திருக்கிறான். மின்னல் மரங்களிலே பட்டு உரசிய போது நெருப்பு வந்திருக்கிறது. மறுபடியும் அப்படி ஒரு மின்னல் வருமா என்று காத்திருந்ததை தாண்டி யாரோ ஒரு ஆதிவாசியாக இருந்த விஞ்ஞானி அந்த சிக்கிமுக்கி கற்களின் மூலம் நெருப்பை கண்டுபிடித்த போது உலகம் ஒரு புது வெளிச்சத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகுதான் வேட்டையாடிய விலங்குகளை நெருப்பில் பொசுக்கி அதற்கு பிறகு வெந்த உணவை உண்பது என்கிற பழக்கத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் அந்த ஜெரிகோ நகரத்தில் நிலையாக வாழத் தொடங்குவது என்று சொன்னால், இயல்பாக காட்டு செடிகளிலே இருக்கிற தானியங்களை அவர்கள் அன்றைக்கு அரைத்தும் பொடி செய்தும் உண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர்களுக்கு தெரியாது அதனுடைய பெயர் கோதுமை என்றும் பார்லி என்றும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஏதோ காட்டு தானியங்கள். ஆனால் அப்படி சேர்த்து வைத்த தானியங்கள் கீழே சிதறுகிற போது சட்டென்று பூமியிலிருந்து மறுபடியும் துளிர்கள் வந்து, மறுபடியும் செடிகள் வந்து, மறுபடியும் அந்த தானியங்கள் வந்தபோது, இவை மீண்டும் மீண்டும் மறு உற்பத்தி ஆகும் என்கிற ஒரு புதிய செய்தி மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. அங்கேதான் இவனே இந்த நிலத்தை கீறி அதற்குள்ளே இந்த விதைகளை, தானியங்களை போட்டு இது மேலே வருகிறதா என்று பார்த்தால் மேலே மறுபடியும் அது பூமியை கிழித்து கொண்டு வருகிறது என்கிற போதுதான் விளைச்சல், விவசாயம், வேளாண்மை ஆகியவற்றினுடைய தொடக்கம் அந்த புள்ளியிலே இருந்து வருகிறது. எனவே இப்படித்தான் முதலாக தானியங்களை உற்பத்தி செய்து, இது தங்களினுடைய இடம், இந்த மண்ணிலே தான் விளையும் என்று அன்றைக்கு அவர்கள் கருதி இருக்கக்கூடும்.
எனவே அந்த இடத்தை கைப்பற்றி கொண்டு அங்கே வாழத் தொடங்கிய போது முதல் இனக்குழுவின் முதல் அரசாங்கம் அங்கே தொடங்கி இருக்கலாம். இவர்கள் தானியத்தை வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு இது எப்படி உருவாகிறது என்று தெரியாமல், தங்கள் மண்ணிலும் அப்படி தானியங்கள் வரும் என்று அறியாமல், அந்த இடத்திலே தான் வரும், அதனை போய் கைப்பற்ற வேண்டும் என்று இன்னொரு இனக்குழு இவர்களை வந்து தாக்குகிற போது உலகத்தின் முதல் யுத்தம் அங்கே நடந்திருக்கலாம். அந்த யுத்தத்திற்கு பிறகு அவர்கள் கல்லாலும் களிமண்ணாலும் சுற்றுச்சுவர்களை கட்டி கொண்டு அந்த சுற்றுச்சுவர்களுக்கு பாதுகாப்பாக வலிமையான ஆண்கள் நிற்கிற வேளையில் அந்த வலிமையான ஆண்களுக்குள் யார் மிக வலிமையானவனோ அவன் தலைவனாக ஆகியிருப்பான். இந்த உலகத்தின் முதல் அரசன் அவனாகத்தான் இருக்க முடியும். இப்படி மெல்ல மெல்ல ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு அடுத்தடுத்த நிலையில் இந்த நாகரிகம் இந்த உலகத்திலே வளர்ந்திருக்கக்கூடும். அப்படி வளர்ந்து அவர்கள் நிற்கிற வேளையிலே தான் ஒரு வரலாற்று ஆசிரியன் வேடிக்கையாக எழுதுகிறான், யாரோ ஒருவன் இந்த தானியங்களை கவனிக்காமல், வேட்டையாடுகிற விலங்குகளை கவனிக்காமல், வானத்தை கவனித்து கொண்டிருந்திருப்பான். எந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிற போது மழை வருகிறது, எப்போது நட்சத்திரம் மாறுகிற போது வெயில் வருகிறது என்பதை அவன் கவனித்து நாளைக்கு மழை வரும் என்று சொல்லி, என்றைக்காவது ஒரு நாள் அவன் சொன்னதைப் போல அடுத்த நாள் மழை வந்திருந்தால் அவன்தான் மிகப்பெரிய பூசாரியாக அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பான். அப்படி எவன் சொன்னானோ அவன்தான் இந்த உலகத்தின் முதல் பூசாரியாகவும் இருந்திருக்கக்கூடும். இப்படி ஒரு இனக்குழு உருவாகி, இனக்குழுவினுடைய வேளாண்மை அந்த நாகரிகம் வளர்ந்து, வேளாண்மை வளர்ந்ததற்கு பிறகு அந்த இனக்குழுவுக்கு ஒரு தலைவன் வந்து, அந்த தலைவனை தாண்டி அந்த தலைவனையே ஆட்டி வைக்கிற ஒரு பூசாரியும் உருவாகி, இப்படித்தான் இந்த மானுட நாகரிகம் மெல்ல வளர்ந்திருக்கக்கூடும் என்று மானுடவியலாளர்கள் தங்களினுடைய யூகத்தின் அடிப்படையிலும் ஆய்வுகளின் அடிப்படையிலும் சொல்லுகிற செய்திகளை பார்க்கிற போது இந்த மானுட வரலாறு, மானுடத்தின் நாகரிக வரலாறு ஏறத்தாழ 8000 ஆண்டுகளை கொண்டிருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு முன்னால், இயேசு பிறந்து இப்போது 2000, எனவே 10,000 ஆண்டுகளாகத்தான் இந்த நாகரிகத்தினுடைய வளர்ச்சி உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது.